வணக்கம். மோடி ராஜினாமா செய்ய போகிறார், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நேற்றைய தினம் ஒரு நண்பர், அதாவது ஜந்தர் மந்தரில் மாணவர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு சென்ற ஒரு நண்பர் அவர்கள் எனக்கு அலைபேசியில் சில விஷயங்களை சொன்னார். அதில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த ஜந்தர் மந்தரில் குழுமி இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தர்மேந்திர பிரதான் என்று சொல்லக்கூடிய நபருடைய பெயரை உச்சரிப்பதை விட அதிகமாக யாருடைய பெயரை அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நரேந்திர மோடியினுடைய பெயரை சொல்கிறார்கள். நரேந்திர மோடி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அங்கிருக்கக்கூடிய மாணவர்கள் சொல்கிறார்கள். வளைகுடா மண்ணில் 80க்கும் அதிகமான ஐரோப்பிய கம்பெனிகள் கலந்து கொண்ட சிறந்த ஆர்கிடெக்ட் போட்டியில் ரைசிங் ஸ்டார் பட்டம் வென்ற சாதனை தமிழர் நவீத் முகமது அப்துல் ரஹ்மான் போதாக்குறைக்கு மோடியை கேலியும் கிண்டலும் கலந்த நகைச்சுவையாக கிண்டல் அடிக்காத மாணவர்களே அந்த கூட்டத்தில் கிடையாது. அந்த அளவிற்கு மோடியை எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறது இந்தியாவினுடைய மாணவர்கள் அப்படின்னு அவர் என்கிட்ட ஒரு செய்தியை சொல்கிறார். நேற்றுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். இப்போ ஜேபி நட்டா காக்ரோச் ஜனதா கட்சியினுடைய ஃபவுண்டராக இருக்கக்கூடிய டிப்கேவை பேச்சுவார்த்தைக்கு மதியம் அழைத்தார். ஊடகங்களில் செய்தி வந்தது. முதல்ல எங்கே அழைச்சார் தெரியுமா? ஜேபி நட்டா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவங்க மறுத்திருக்கிறாங்க. அலுவலகத்திற்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் மறுத்திருக்கிறார்கள். நாங்கள் சொல்லக்கூடிய பொதுவான இடத்திற்கு நீங்கள் வாருங்கள், அங்கு வேண்டுமானால் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்பதுதான் அந்த டிப்கேவுடைய வார்த்தையாக இருந்திருக்கிறது. கடைசியில் அதற்கு ஒத்துக்கொண்ட பாஜக விட்டல் பாய் பட்டேல் ஹவுஸில் தான் பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் காக்ரோச் ஜனதா கட்சியினுடைய சார்பில், இந்திய மாணவர்களுடைய சார்பில் முன்வைக்கப்பட்ட எல்லா கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொண்டார்கள். ஒன்றை தவிர தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவது தொடர்பான விஷயம். ஆனால் அதிலையும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் இந்திய மாணவர்களும் உறுதியாக இருக்கிறார்கள். தர்மேந்திர பிரதான் கண்டிப்பாக பதவி விலகித்தான் ஆகணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லிட்டாங்க. உடனடியாக அதற்கு ஜேபி நட்டா என்ன சொல்லியிருக்காருன்னா, தயவு செய்து ஒரு 12 மணி நேரம் கொடுங்க, நாங்கள் அதுக்குள்ளே பேசி எல்லாத்தையும் சரி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறார்கள். நான் மீண்டும் சொல்கிறேன், அமெரிக்காவினுடைய காலடியில் சரணடைந்த மோடியை மாதிரி இந்திய மாணவர்களிடம் சரணடைந்திருக்கிறார் மோடி. வேறு வழி இல்லை. இனி மோடிக்கு வேறு எந்த வழியும் இல்லை. மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் என்ன நினைத்திருக்கிறது என்றால், குஜராத்தில் இந்து முஸ்லீம் விளையாட்டு விளையாடி தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற மாதிரி அதே திட்டத்தை இந்தியாவிலையும் பண்ணிகிட்டு இருக்கலாம், ரொம்ப காலம் இருக்கலாம்னு நினச்சி பார்த்தாங்க. ஆனால் இந்திய இளைஞர்கள் மெத்த படித்தவர்கள், உணர்வுபூர்வமாக சிந்திப்பவர்கள், பகுத்தறிவோடு இருப்பவர்கள், அதுவும் குறிப்பாக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அதன் கூட இணைந்திருக்கக்கூடிய எஸ்எஃப்ஐ, அது மாதிரியான அமைப்பு, டிஒய்எஃப்ஐ மாதிரியான ஒரு மகத்தான இளைஞர்கள் கூட்டணி இருக்கு இல்லையா, அவர்களெல்லாம் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பலை போன்றவர்கள் அல்ல. இன்னைக்கு ஒரு செய்தி வருகிறது, அந்த ஜந்தர் மந்தரில் ஒரு சின்ன லைப்ரரி ஆரம்பிச்சிருக்காங்க. புத்தகங்கள் எடுத்து படிக்கலாம். படிக்கக்கூடிய இளைஞர்கள் வந்துவிட்டால் ஆர்எஸ்எஸ்க்கு சிக்கல் தானே. அதை ஜந்தர் மந்தர் உணர்த்தி கொண்டிருக்கிறது. அதனால் இந்திய மாணவ செல்வங்களிடம் இன்றைக்கு சரணடைந்திருக்கிறது பாஜக அப்படிங்கிறதா நீங்கள் இந்த பதார்த்தத்தில் பார்க்கணும். அதுக்காக தான் நீங்கள் வாயே திறக்காத மோடி நேற்றுக்கு இரவு செல்ஃபி எடுத்து, அவரெல்லாம் செல்ஃபி எடுப்பாரா மோடியெல்லாம்? மோடி கேமரா வைக்க சொல்லுவார், பேசுவார் இல்லையா, எப்படியெல்லாம் பேசுவார், ஹோய் ஹோய் ஹேய் ஹாய் அப்படிலாம் பேசுவார் இல்லையா, அது மாதிரி பேசக்கூடிய ஆள். ஆனால் முறையாக நைட்டு 12:30 மணிக்கு மேலே செல்ஃபி எடுத்து, ஏப்பா நான் உங்கள் கூட இருக்கிறப்பா, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கப்பா, நம்ம பெரிய சட்டம் கொண்டு வரலாம்ப்பா. ஒன்றும் இல்லைங்க, தினமலம்னு சொல்லிட்டு ஒரு ஊடகம் இருக்குது தமிழ்நாட்டில், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஊடகம் ஒரு நிலத்திற்கு முன்பு மாணவர்கள் போராட்டம் வெடித்து கிளம்பிய போது அதை விட தலைப்புச் செய்தியில் போடலை. ஆனால் இன்றைக்கி என்ன போட்டிருக்கான் தெரியுமா, 10 கோடி ரூபாய், அதில் ஏதாவது தப்பு செஞ்சால் தண்டனை அப்படி இப்படின்லாம் கொட்டை எழுத்தில் போடுறான். எவ்வளவு கேடு கெட்டவர்களாக இருப்பார்கள் பாருங்கள். இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல, மோடி நினைத்தார் இந்த வெகுஜன ஊடகங்களை எல்லாம் கையில் வச்சுருந்தா, கொஞ்சம் சோஷியல் மீடியாவையும் கையில் வச்சுருந்தா, நம்ம சொல்கிறது தான் இந்திய மக்கள் நம்பிட்டு இருக்காங்கன்னு. அதனால் அதையெல்லாம் இன்றைக்கு இந்திய இளைஞர்கள் உடைத்து நொறுக்கி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னொரு செய்தியை நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்கிறது. என்ன தெரியுமா? அதாவது சுப்ரீம் கோர்ட்டினுடைய மதிப்புக்குரிய தலைமை நீதிபதி மிஸ்ரா அவர்கள், ஐயையோ நான் இந்த வழக்கு, அதாவது இந்த மாணவர்களின் மீது தடியடித்திருக்கக்கூடிய அமித்ஷாவினுடைய காவல்துறையினுடைய செயல்பாடு, இதை உடனடியாக தடுத்து நிறுத்தணும், இந்த வழக்கை விரைவு வழக்காக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு போயிருக்கு.
இல்லை நான் அதை அப்படியெல்லாம் பார்க்கல, நான் அதை நான் வந்து எனக்கு அது சரியாக அப்படின்னா இங்கே அது மாதிரி ஒன்று வந்ததான் எனக்கு தெரில. நான் வந்து இன்னொன்று காக்ரோச் அப்படின்னு சொன்னது நான் வந்துட்டு இந்திய இளைஞர்களை இல்லை, இந்த திருட்டுத்தனமாக இந்த தேர்வில் பாஸ் பண்ணியெல்லாம் வர்றாங்க இல்லையா, அவங்கள தான் சொன்னனே ஒழிய இன்றைக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய அல்லது இந்தியாவுடைய இளைஞர்களை பற்றியெல்லாம் நான் எந்த வார்த்தையும் சொல்லலை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியே இன்றைக்கி மாற்றி பேச வேண்டிய இடத்திற்கு நகர்ந்திருக்கிறார்கள் என்றால் இன்றைக்கு இந்தியா மாணவர்களால் மாற்றப்பட்டிருக்கிறது. மாணவ செல்வங்களால் இனி அரசியல் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிக்கக்கூடிய வழியில் தான் நீங்கள் பண்ணணுங்கிறத முடிவு செய்யக்கூடிய இடத்துல அவங்க நகர்ந்திருக்கிறாங்க. அதனால தான் ஜோதிகா அவர்கள் தெளிவாக சொல்கிறார், எங்களுடைய அச்சத்தை நீங்கள் நீக்கியிருக்கிறீர்கள். கடந்த 13 வருடங்களாக நீங்கள் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து அவங்களுக்கு எதிராக போராடுவது எத்தனை அமைப்புகளெல்லாம் உடைத்தார்கள், எத்தனை மனித உரிமை ஆர்வலர்கள் சிறைக்கு சென்றார்கள், செய்யாத குற்றங்களுக்காக எத்தனை பேர் சிறையில் இருக்கிறார்கள், எத்தனை பேர் மீது போலி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இவற்றையெல்லாம் மீறி அப்போ இதெல்லாம் வரும்போது எல்லாருமே பயந்துருவாங்க தானே. அமைப்புகள் இதற்கு எதிராக செயல்பட வேண்டிய அமைப்புகளும் வந்து சரியாக பேச மாட்டேங்குது. அப்போ மக்களெல்லாம் தவித்து போயிருந்தார்கள். இப்போது ஜோதிகா அவர்கள் சொல்வதைப் போல இந்திய மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான துணிச்சலை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள், அதற்கு நன்றி என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு இந்திய இளைஞர்களுக்கு நன்றி என்று ஜோதிகா அவர்கள் சொல்லியிருக்கார்கள். இல்லை பாருங்களேன், இந்த சிஜேபி, டிஒய்எஃப்ஐ, எஸ்எஃப்ஐ மாதிரியான இந்த மாணவ கூட்டம், இந்த பெரும் திரள் இன்றைக்கு மோடியையும் ஆர்எஸ்எஸ்ஸையும் மண்டியிட வைத்திருப்பதன் மூலமாக இவர்கள் இவ்வளவுதான், இவர்கள் ஒன்றுமே அல்ல. இவர்கள் கைகளில் அதிகாரங்கள் இருக்கலாம், இவர்களில் படைபலங்கள் இருக்கலாம், இவர்கள் கையில் பல்வேறு பல கோடிக்கணக்கான பணங்கள் இருக்கலாம். ஆனால் அதற்கு முன்னால், அதாவது எங்களுடைய இளைஞர்களுடைய ஆற்றலுக்கு முன்னால் அவையெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத இளைஞர்கள் அமைப்பு இன்றைக்கு இந்தியாவிற்கு உறக்க சொல்லி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பார்க்கணும். ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிடுறேன் நான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி இளைஞர்கள் இந்த அளவிற்கு ஒரு காட்டுத்தீ மாதிரி ஒரு புயலாய் ஒன்று கூடுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த இன்றைக்கு வரைக்கும் மெட்ரோ ஸ்டேஷன் திறக்கலை, டெல்லியில் இருக்கக்கூடிய மெட்ரோ ஸ்டேஷன்லாம் திறக்கலை, பயந்து மூடியே வச்சுருக்கிறாங்க. ஏன்னா கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள், வட இந்திய ஊடகங்களெல்லாம் அதை மறைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வருவதற்கு மிக முக்கியமான காரணம் தெரியுமா? அமித்ஷா என்ன பண்ணாருன்னா 2-3 லத்திகளை கொடுத்து அதில் ஆணியெல்லாம் வச்சு 2-3 பேர் அடித்தா இதெல்லாம் ஓடிடுவானுங்க அப்படின்னு நினச்சார். ஆனால் அது இன்றைக்கி பேக் ஃபயர் ஆகிருக்கு. இன்றைக்கு அப்படி இவர்கள் கொடூரமாக மாணவர்களின் மீது நடந்தது இன்றைக்கு மாணவர்களை மிகப்பெரிய அளவில் ஒரு பெரும் கூட்டமாக மாற்றி அமைத்திருக்கிறது. இன்றைக்கி அமித்ஷாவை கண்டிப்பாக மோடி திட்டுவார், எப்பா என்னப்பா நீ எதோ நினச்சிக்கிட்டு எதோ பண்ணிக்கிட்டே, நீ இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக திட்டுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கலாம் போல் இருக்கிறது. ஏனென்றால் அமித்ஷாவினுடைய காவல்துறை நடந்து கொண்ட விதம், இன்றைக்கி எத்தனை பேர் மிஸ்ஸிங், யாருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் இன்னமும் யாருக்கும் தெரியாதுங்க. அந்த இடம் பூரா இன்டர்நெட்டு தடை பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த போராட்டத்தில் இளைஞர்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு ஒவ்வொரு வீடியோ வரப்போகுது. இப்போ மணிப்பூர்லலாம் தெரியும் இல்லையா உங்களுக்கு, மணிப்பூரில் பாஜக ஆட்சி, மோடியினுடைய ஆட்சி நடக்குது. அங்கே வந்து சம்பவங்கள் 1 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது இன்றைக்கி வரும். ஏன்னா அங்கே இன்டர்நெட்டை தடை பண்ணிக்கிட்டானா பிரச்சனை இல்லை இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லாம் இளைஞர்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் நடத்திய கொடூரமான தாக்குதல்கள் நிச்சயமாக வெளிவரும். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும், இந்திய இளைஞர்களுக்கு மத்தியில் இவர்கள் தோற்று போவார்கள், இவர்களை தோற்க விடுவார்கள். அவர்கள் தோற்கவிட்டு அவர்கள் வெற்றி பெறக்கூடிய காட்சியை நாம் பார்க்கத்தான் போகிறோம். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.